அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்தான நஃபிலான தொழுகைகள். குரான் வசனங்கள். இரவில் உமக்கு உபரியாக குரானாகிய இதனை கொண்டு தஹஜத் இரவு தொழுகை தொழுவீராக. உம்முடைய ரப்பு உம்மை புகழுக்குரிய இடத்தில் நிலைப்படுத்த போதுமானவன். பனி இஸ்ராயில் 79. குறிப்பு: கியாமத் நாளன்று மக்கள் அனைவரும் சிரமத்திலும் துன்பத்திலும் இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிந்து பேசுவதன் காரணமாக மக்களுக்கு அச்சிரமத்திலிருந்தும் துன்பத்திலிருந்தும் ஈடேற்றம் கிடைக்கும். கேள்வி கணக்கு ஆரம்பமாகிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரிந்துரைத்தலின் அந்த உரிமைக்கு மகாமே மஹ்மூத் என்று சொல்லப்படும். பயானுல் குர்ஆன். இன்னும் அவர்கள் எத்தகையவர்கள் என்றால், தங்களுடைய ரப்புக்கு சிரமணிந்தவர்களாகவும் நின்றவர்களாகவும் அல்லாஹுவின் வழிபாட்டில் இரவை கழிப்பார்கள். அல் புர்ஹான் 64. அவர்களுடைய விலாப்புறங்கள் படுக்கைகளை விட்டும் விலகிக்கொள்ளும். வணக்கத்துக்காக இரவில் தூக்கத்திலிருந்து எழுந்து விடுவார்கள். அச்சத்தோடும் ஆதரவோடும் தன் ரப்பை பிரார்த்திப்பார்கள். அவர்களுக்கு நாம் கொடுத்தவற்றிலிருந்து நல்வழியில் செலவும் செய்வார்கள். எனவே அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றிற்கு கூலியாக அவர்களுக்காக மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் கண்களின் குளிர்ச்சியை எந்த ஆத்மாவும் அறிந்து கொள்ளாது. அஸ்-சஜிதா 16-17. நிச்சயமாக ரப்பை அஞ்சியோர் சொர்க்கச் சோலைகளிலும் நீரூற்றுகளிலும் இருப்பார்கள். அவர்களுடைய ரப்பு அவர்களுக்கு கொடுத்ததை மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்டவர்களாக இருப்பார்கள். நிச்சயமாக அவர்கள் இதற்கு முன் உலகில் நன்மை செய்தவர்களாக இருந்தார்கள். இரவில் குறைவாக தூங்குகிறவர்களாக அவர்கள் இருந்தார்கள். இன்னும் அவர்கள் விடியற்காலை நேரங்களில் பாவ மன்னிப்பு தேடியவர்களாகவும் இருந்தார்கள். அத்-தாரியாத் 15-18. போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே, இரவில் தொழ நிற்பீராக. சிறிது நேரம் தவிர அதில் பாதி, அல்லது அப்பாதியிலிருந்தும் சிறிது குறைத்து கொள்வீராக, அல்லது அதைவிட சற்று நேரத்தை அதிகமாக்கிக் கொள்வீராக. அதில் குர்ஆனை தெளிவாக நிறுத்தி நிறுத்தி ஓதுவீராக. நிச்சயமாக நாம் விரைவில் உம்மீது கனமான ஒரு சொல்லை போடுவோம், வஹீயின் மூலம் அறிவிப்போம். நிச்சயமாக இரவில் வணக்கத்தை நிறைவேற்ற எழுவது, அதுவே மனமும் நாவும் ஒன்றிணைந்திருக்க மிக்க உறுதியானதும் இன்னும் சொல்லால் மிக்க நேர்த்தியானதுமாகும். நிச்சயமாக உமக்கு பகலில் நெடிய வேலை இருக்கிறது. அல் முஸம்மில் அத்தியாயம் 1 7வது வசனம். ஹதீஸ்கள். அல்லாஹு தஆலா ஒருவருக்கு 2 ரக்காத் தொழுவதற்கு நல்லுதவி செய்வதை விட சிறந்த நற்காரியம் எதுவுமில்லை. அடியான் தொழுகையில் இருக்கும் காலமெல்லாம் நன்மைகள் அவனது தலைமீது தூவப்படும். அல்லாஹு தஆலாவிடமிருந்து வெளியானவைகளை குர்ஆனை கொண்டே தவிர வேறு எதை கொண்டும் அடியான் அல்லாஹு தஆலாவின் நெருக்கத்தை பெற முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். திர்மிதி. தெளிவுரை: அல்லாஹு தஆலாவின் அதிகமான நெருக்கம் குர்ஆன் ஓதுவதால் கிடைக்கிறது என்பது இந்த ஹதீஸின் பொருளாகும். குளிர்காலத்தில் ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே சென்றார்கள். இலைகள் மரங்களிலிருந்து உதிர்ந்து கொண்டிருந்தன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மரத்தின் 2 கிளைகளை தமது திருக்கரத்தால் பிடிக்க அவற்றின் இலைகள் மேலும் உதிர்ந்தன. அபூதர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அழைக்க, நான் லப்பைக் யா ரசூலல்லாஹ் என்றேன். முஸ்லிமான அடியான் அல்லாஹு தஆலாவின் பொருத்தத்தை நாடி தொழுதால் இம்மரத்திலிருந்து இலைகள் உதிர்வது போல் அவரது பாவங்களும் உதிர்ந்து விடுகின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்பதாக ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். முஸ்னத் அஹ்மத். லுஹருக்கு பின்பு 4 ரக்காத் எந்த முஹ்மினான அடியார் தொழுதாலும் அல்லாஹ் நாடினால் அவரை நரக நெருப்பு ஒரு காலும் தீண்டாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நசாயி. கியாமத் நாளன்று மனிதனுடைய அமல்களில் முதலாக தொழுகை பற்றி கேட்கப்படும். தொழுகை சரியாக இருந்தால் அவர் வெற்றியடைந்து விடுவார், தன் நோக்கத்தை அடைந்து விடுவார். தொழுகை சரியில்லை என்றால் அவர் தோல்வியடைந்து நஷ்டமும் அடைவார். ஃபர்லு தொழுகையில் குறை இருந்தால் ஃபர்லுகளின் குறைகளை நிவர்த்தி செய்ய எனது அடியானிடம் நஃபில்கள் ஏதேனும் இருக்கிறதா பாருங்கள் என்று அல்லாஹு தஆலா மலக்குகளிடம் கூறுவான். நஃபில்கள் இருந்தால் அவற்றை கொண்டு ஃபர்லுகளின் குறைகளை நிறைவு செய்யப்படும். இவ்வாறே மற்ற அமல்கள், நோன்பு, ஜக்காத் போன்றவைகளின் கணக்கு வழக்கு நடைபெறும். ஃபர்லான நோன்புகளின் குறை நஃபில் நோன்புகள் மூலம் நிறைவு செய்யப்படும். ஜக்காத்தின் குறை நஃபிலான தர்மத்தால் நிறைவு செய்யப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். திர்மிதி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.